தேதி சொல்லும் செய்தி ஜூலை 8. 18ஆம் ஆண்டில் சிம்பு தேவனின் வெற்றி படைப்பு. இயக்குனர் சங்கர் தயாரிப்பில் சிம்பு தேவனின் அறிமுக இயக்கப்படமாய் வெளியானது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. இதே நாளில் 2006 வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது. வைகை புயலின் இருவேறு கதாபாத்திரங்களும் அபார கதை திரைக்கதையும் ஆர்தர் ஏ வில்சனின் ஒளிப்பதிவும் அற்புத கதைக்களமும் சபேஷ் முரளியின் பீரியாடிக் இசையும் நம்மை அந்த காலத்திற்கே அழைத்துச் சென்றன. மாபெரும் வெற்றியோடு இன்று 18ஆம் ஆண்டில் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி ஜூலை 8. இதே நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள். SAC இயக்கத்தில் விஜய் சங்கவி நடிப்பில் தேனிசை தென்றலின் இசையில் ரசிகன் 1994 ஹரி இயக்கத்தில் தனுஷ், தமன்னா, ராஜ்கிரண் மற்றும் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் DSPயின் இசையில் வேங்கை 2011 இதே நாளில் வெளியாகின. இந்நாளில் அனைத்து படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி ஜூலை 8. நடிகை மற்றும் இயக்குனர் ரேவதி பிறந்த நாள். தென்னிந்திய மொழிகளின் நாயகியாக 80களில் அதிகம் கோலோச்சிய அற்புத நடிகைகளில் ஒருவர். மண் வாசனையாய் 81 மலர்ந்து வைதேகி காத்திருந்தால், உதயகீதம், பகல் நிலவு, புன்னகை மன்னன், என்னாசை மச்சான், அவதாரம், மறுபடியும் என திரைப்படங்களால் நடிப்பால் நம்மில் கலந்தவர். நடிகை, இயக்குனர் ரேவதி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி